ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டா பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு அதையும் அரைச்சி மிக்சியில் அரைச்சி போடணும். அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுடணும். அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சோம் அதையும் ஊற்றிடணும். 2 தக்காளி போதும், பெரிய தக்காளி இருந்தால். பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போடுங்க. மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குறதுல தான் மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். இது நெத்திலி மீன் குழம்பு. மிளகா பொடி 1 ஸ்பூனை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு மசாலா ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நான் ஆல்ரெடி மீனில் ஒரு ஸ்பூன் போட்டு பரட்டி வச்சுட்டேன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். மீன் குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்ச வரையில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் 2 சில்லு அதையும் அரைச்சி இதில் ஊற்றிடணும். ஒன்றா தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு கொதிச்ச வரையில் ஊற்றணும். நான் ஏற்கனவே மீனில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, கொஞ்சம் வீட்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் மீனை. இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இன்னொரு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்ச மீனை எடுத்து போட்டுற வேண்டியதான். நெத்திலி மீன் குழம்பு. உப்பும் போட்டு தான் பெரட்டி வச்சுருந்தேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. உப்பு மீனில் பிடிக்கணும்ல, அதனால் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். பார்த்துட்டு நல்லா கரண்டி குண்டு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி கரண்டி போட்டு தான் கிண்டணும். ஏன்னா மீன் உடஞ்சிரும். அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. நல்லாயிருக்கும்.